ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு ஒய்ஃப் இருந்துச்சு. ஒரு 4 வயசுல குழந்தை இருந்துச்சாம். அப்போ அவரு என்ன செய்வாராம், நெறைய அந்த குழந்தைக்கு செல்லம் குடுத்து வளர்த்துட்டு இருந்தாராம். அப்போ திடீர்னு அந்த அம்மா இறந்து போயிடுறாளாம். அதுக்கப்புறம் அவருடைய சுற்றத்தார்லாம் என்ன செய்வாங்க, குழந்தை வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களாம். அந்த 2வது ஒய்ஃபுக்கும் ஒரு குழந்தை பிறக்குமாம். இந்த பையன் ரொம்ப கட்டு கட்டுன்னு இருப்பானாம். எப்ப பார்த்தாலும் அந்த சித்திய பிடிக்காதாம். அந்த குழந்தையும் பிடிக்காதாம். அவன் அம்மா இல்லாம வளர்ந்ததால ரொம்ப கெட்ட பழக்கங்கள் அதிகமா இருந்ததாம். இந்த பெரிய பணக்காரரும் இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்காரு. அப்போ அவன் கேட்கவே மாட்டானாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது, அந்த 2வது ஒய்ஃப கூப்பிட்டு சொல்லுவாராம், "நான் உயில் எழுதி வச்சுடுறேன். நான் வந்து உனக்கு நல்லது தான் பண்ணுவேன். அதனால உயில் படி நீ பிரிச்சுக்கோ சொத்தன்னு சொல்லிட்டு உயில் எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போயிடுறாராம் கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் பெரியவங்கள்லாம் கூப்பிட்டு அந்த உயில படிக்கும்போது, அவர் வந்து எழுதி வச்சிருக்காராம் பரம்பரையான வீடும், நல்ல விளையக்கூடிய நிலத்தையும் அந்த பெரிய ஒய்ஃபோட பையனுக்கு எழுதி வச்சுடுவாரு. இவங்களுக்கு கிராமத்துல ஒரு பழைய வீடும், ஒரு தரிசு நிலமும் எழுதி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. செகண்ட் ஒய்ஃப்க்கு ஏன் இப்படி பண்ணியிருக்காரு? சரி எதா இருந்தாலும் அவர் நல்லது தான் பண்ணுவார் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவரு இறக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அந்த லெட்டர்ல அவர் எழுதியிருந்தாராம், உங்கள எனக்கு தெரியாது. ஆனா, நான் வந்து இதில ஒரு லெட்டர் வச்சிருக்கேன். அத பிரிச்சு படிச்சுட்டு நீங்க அதுபடி செய்யுங்கன்னு சொல்லும்போது, மறுநாள் இவரு வந்து அந்த ம் ஒய்ஃபு 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டு அனுப்புறாராம். கூப்பிட்டு அனுப்புனோனே அவங்க வந்த உடனே அவரு சொல்றாராம், அந்த பெரிய பையன பார்த்து அவனுக்கும் 18, 19 வயசாயிடுச்சு. அவன பார்த்து, "உங்க அப்பா பிரிச்சு குடுத்த சொத்து ஓகே தானே உனக்கு? இந்த சொத்துக்கும் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையேன்னா, இல்ல அது அது வந்து எனக்கு வேண்டாம். எங்க அப்பா எனக்கு குடுத்ததே நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னானாம். சரி நீ போன்னு அவன அனுப்பிட்டு, அந்த பழைய வீடு இருக்கு இல்லையா? அத வந்து இடிக்க சொன்னாராம். இடிச்சு பார்த்தா, அதுல நெறைய தங்க கட்டி இருந்துச்சாம். அப்பதான் இவளுக்கு புரிஞ்சுதாம், நம்ம கணவர் வந்து நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தங்க கட்டிகள வச்சு அவ குடும்பத்த நல்லா நடத்துனாளாம். ராஜாக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாளாம்.